இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு பேட்டி எடுக்கிறீங்க, அந்த வீடியோ 2 நாள் வரலன்னா நான் உங்களை கூப்பிட்டு கேட்குறேன்ல. ஒரு நாள் வரலனாவே கேட்பீங்க சார். என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் போடல கேட்குறேன்னா இல்லையா? எனக்கே இவ்வளோன்னும் போது, அப்போ கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுக்கும் பார்க்க போகின்ற ஒரு விஜய் படம், கடைசி திரைப்படம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை வந்து ரிலீஸ் பண்ணல முடியும்னா இவர் வாயை திறக்க மாட்டாரா? அவரே திறக்கலன்னும் போது நீங்களாம் எங்க, அதுவும் காங்கிரஸ்ல இருக்கவங்களாம் எங்க கடந்து கொச்சின்னு இருக்கிறாங்க. ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. ஆயிட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன வந்தது? அது உடமஸ்தனே சும்மா இருக்கும்போது அர்த்தமா என்னத்துக்கு குதிக்கிறான்னு கேட்பாங்க. நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாஜக அதிமுக 2 பேரும் சேர்ந்து முட்டு குத்தாங்க தாவேகாவுக்கும் விஜய்க்கும். என்னென்னவோ சொன்னாங்க. அப்புறம் கட்சியில் ஒன்றும் வேலைக்கு ஆளவுடனே சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் அந்த மாதிரி முட்டு குத்துனுக்கிறாங்க. எதுக்கு? மேலேருந்து ஒரு குட்டு கொடுக்குற வரைக்கும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு அழுத்தம்னோ இல்லை இந்த அழுத்தம் கொடுத்து என்ன அச்சீவ் பண்ண போறீங்க சொல்லுங்க? அதெல்லாம் நடக்காது. 2வது அந்த மெர்சல் விஷயத்திலே நம்ம பார்த்துட்டோம். தேவையில்லாமல் ஒரு படத்தை எதிர்த்தீங்கன்னா தான் அது ஓடும், இல்லைன்னா எந்த படமும் ஓடுறது இல்லை. அதனால தான் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் எந்த ஒரு படம்